வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டியான எறா தொக்கு செய்யலாம். அதுக்காக ஒரு இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக நசுக்கி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவை 2ஆக 3ஆக கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் 2 சிட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கி விட்ட பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறாவை அதில் சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு தான் எறா இது. இதை அது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போதும். எறா சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ எறாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.